இப்போ கடந்த வாரம் கர்நாடகாத்தானில் மறைந்த குமுதம் ஆசிரியர் எஸ்ஏபி அண்ணாமலை அவர்கள் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கட்டிடம் கட்டியிருந்தார். அவருடைய தாயார் பெயரில் அது சிதிலமடைந்து விட்டது. அதை புதுப்பித்து இந்த நூலகத்தை திறந்திருக்கிறோம். அந்த நூலகத்தில் இன்னொரு மாடியும் கட்ட போகிறோம். எதற்காக சொல்கிறேன் என்றால், நூலகம் இல்லாத ஊர், கோயில் இல்லாத ஊர், பெருமை இல்லாத கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காதேன்னு சொல்லுவாங்க. இப்போ நூலகம் இல்லாத ஊரே கிடையாது. நூலகம் இல்லாத ஊர் இருந்தால் அந்த நூலகத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த வகையில் இன்று 6 நூல்களை வெளியிடக்கூடிய பெரும் பேறு எனக்கு கிடைத்தது. குறிப்பாக மண்ணும் மனிதர்களும் என்ற இந்த தொடர் கட்டுரை நூலை வெளியிடக்கூடிய பெரும் பேறு எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த நூல் பல்லாயிரம் பிரதிகள் விற்பனையாகி எல்லாருடைய வீடுகளிலேயும் இருக்க வேண்டும். அப்போ இருந்தால் தான் இது எழுதியவருடைய நினைவு நம்முடைய மனதிலே இருக்கும் என்பதை உணர்ந்து இந்த நூலை வாங்கி படிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டு, இந்த 100ஆண்டு விழாவை கொண்டாடுகிற 45வது குரு மகா சன்னிதானத்தினுடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடுகிற 46வது குரு மகானா சன்னிதானம் அவர்கள் நீண்ட ஆயுளோடு 70, 80, 90, 100 ஆண்டுகள் இருந்து ஆன்மீக பணி சமூக பணியை ஆற்ற வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை விடுத்து உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.